இப்போது உயிரோடு இல்லை என்றாலும் எப்போதும் மக்களின் மனதில் வாழ வேண்டும். 13 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. என்னுடைய கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த ஒரு சக மாணவன் சரவணகுமார் என்பவன் ஒரு நாள் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி பேருந்திலே அவனோடு சேர்ந்து ஒரு 200-250 மக்களும் அவனோடு அந்த பேருந்திலே பயணம் செய்கிறார். திடீரென்று அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது, தாறுமாறாக விடுகிறது. எல்லாருக்கும் அச்சம், குழப்பம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக அந்த பேருந்திலிருந்து இறங்கி வந்து ஒரு பெரிய கல்லை போட்டு நிறுத்த பார்த்தான், நிற்கவில்லை. மீண்டுமாக ஓடி சென்று இன்னொரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு வந்து சக்கரத்தின் நடுவில் போட்டான், அப்போதும் நிற்கவில்லை. இன்னும் அதிகமான ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து சக்கரத்தின் அடியை போட்டான். கடைசியிலே ஒரு வழியாக அந்த பேருந்து நின்றது. அந்த பேருந்தில் இருந்த மக்களுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. சென்ற வருடம் அவனுக்கு கேன்சர், சென்ற வருடம் அவன் இந்த உலகை விட்டு சென்று விட்டான். ஆனாலும் இப்போதும் மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்கிற முரண்பாடு வாக்கியத்தை பயன்படுத்துகின்றார். இந்த பேரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்பது, முரண்பாட்டு வாக்கியம் என்பது இப்படியாக இருக்கும். முதன்மையானோர் பலர் கடைசியாவர். உயிரை காக்க விரும்புவோர் இழந்து விடுவர், உயிரை இழக்க விரும்புவோர் காத்துக்கொள்வர் என்பதுதான் அப்படிப்பட்ட வாக்கியம். அதை தன்னுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். தன்னுடைய சீரர்களாக இருக்க விரும்புபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதற்கு முதல் உதாரணமாக தன்னுடைய சாவையே முதன்மையான ஒரு உதாரணமாக கொடுக்கின்றார். இதோ மாண்டு மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும், மூப்பர்களால் கைவிடப்பட வேண்டும், சிலுவிலே அறையப்பட வேண்டும், 3வது நாள் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த துன்பத்தை முதன்மையாக வைக்கின்றார். யாரெல்லாம் சிலுவைகள் என்கிற துன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நிலைவாழ்விலை இடம் பிடிப்பார்கள், அவர்கள்தான் இயேசுவினுடைய உண்மையான சீரர்கள் என்று சொல்லி நற்செய்தி வாசகம் தெளிவாக எடுத்துக் கொள்கிறது. நம்முடைய அடிப்படையான அன்றாட வாழ்க்கையிலும் கூட யாரெல்லாம் பணத்தின் பின்பாக, பொருள்களின் பின்பாக, சொத்துக்களின் பின்பாக செல்கிறார்களோ அவர்கள் முழுமையான வாழ்க்கையிலே நிறைவை பெற்றுக் கொண்டார்களா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஒருவேளை மகிழ்ச்சியை தேடி செல்பவர்களுக்கு இந்த பணமோ, பட்டமோ, சொத்தோ, செல்வமோ பெரிதாக இருக்காது. அவர்கள் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். எனவே எப்பொழுது நாம் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது அதை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது இழப்பதற்கு தயாராக இல்லையோ அதை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போது உயிரோடு இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல, எப்போதும் மக்களுடைய நெஞ்சிலே இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆமென்.